ஓகே மேம். இறுதியாக சனிக்கிழமை பிறந்தவர்கள். ஏன்னா சனிக்கிழமை குழந்தை பிறந்துட்டாலே வீட்ல எல்லாரும் பயப்படுற ஒரு காலம் கூட கண்டிப்பா. இருந்தது. இப்ப சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன மேம்? கண்டிப்பா. சனிக்கிழமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல. இந்த சனிக்கிழமை அடுத்தவங்க பயப்படுறதுக்கு காரணம், அந்த குழந்தை வந்து ஒல்லியா, நோஞ்சானாக இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு உடல்ல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன குழந்தைகள்ல. வளர வளர அது சரியாயிடும். ஆனா, அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், இந்த சனிக்கிழமையில பிறந்த குழந்தைகள் மற்றவர்களுக்காக எது பண்ணி கொடுத்தாலும் அது சக்சஸ் ஆகும். அத நெறைய நீங்க கவனிச்சு கூட பாருங்க. சனிக்கிழமையில உள்ள பிறந்தவங்க, அவங்க கையால ஒரு தொழில் முதல் போனி செஞ்சாக்க, அது வந்து டபுள் ஆயிடும். அவங்களுக்கு அன்னைக்கு சீக்கிரமே வியாபாரம் ஆயிடும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கைப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, சமையல் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த சனிக்கிழமையில பிறந்தவர்கள் சமையல் பண்றாங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நலபாகம்னு சொல்லுவாங்க. அதனுடைய தன்மைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் உடனே செய்வோன்னு செய்ய மாட்டாங்க. ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்க அந்த சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பாக மாறணும். இன்னும் கொஞ்சம் அடுத்தவங்கள கவர் பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த தோற்றம்ங்கிறது வேணும். அப்போ சுக்கிரனை இவங்க ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப சுக்கிர ஓரையை இவங்க பயன்படுத்தினாங்கன்னா, அந்த மந்தம், அந்த சோர்வெல்லாம் நீங்கி மத்தவங்கள மாதிரி நம்மளும் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னாவே இவங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயிச்சிடுவாங்க. எல்லா திறமையும் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தூண்டுகோல் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் பேக்ரவுண்ட்ல செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அந்த சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை, அதுவும் கஜலட்சுமியை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். கஜலட்சுமிக்கு பிரியமான ஏதாவது ஒரு பதார்த்தம், அவள் பொரி பாயாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவள் பொரி அப்படிங்கிறது அந்த கஜம், யானைக்கு உணவுங்கிறது அவள் ரொம்ப இஷ்டம். அந்த அவள்ல வந்து தேங்காய் பூ திருவி அதை வச்சுட்டு பாயாசமும் வச்சு கும்பிட்டாக்க இவங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் இவங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.